وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்கள், இந்த திருமறை குரானை அல்லாஹ் சொல்லும்போது, அதாவது குரானை ஓதுறது, அது அந்த குரல் வளத்தோடு ஓதுறவங்க ஓதுனா சொன்னால் அந்த அல்லாஹ் அது கண்ணீர் வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அது நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அந்த குரல் வளம் எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. அல்லாஹ் இதை தொடர்ந்து, அதாவது இதை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்ம பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் உறுதியாக கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அதை கவனத்தில் வச்சுங்க. பிள்ளைங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒரு குரல் வளம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து அதை பாதுகாத்துக்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக நம்ம பல செய்திகளை பார்த்து வருவோம். இந்த இஸ்லாமிய குடும்ப அமைப்பு என்பதை சீரழித்து விடக்கூடாது என்பதற்காக இறைவன் ஏராளமான வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறார். அந்த குடும்ப அமைப்பு எங்களும் சிதறிவிடக்கூடாது என்பதற்கான ஒழுக்க வாழ்வு மிக முக்கியமான ஒரு கட்டம். ஒழுக்க வாழ்வு, அந்த ஒழுக்க வாழ்வை சீரழிப்பதற்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதையும் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்கிற செய்தியை நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக, ஒரு குடும்பம் என்றால் ஒரு நிறுவனம் போன்று அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு யாரோ ஒருவர் ஏற்க வேண்டும். அது ஆண்களிடத்திலே இறைவன் கொடுத்திருக்கிறான் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்படி அந்த தலைமை பொறுப்பை நிர்வகிக்கிற அந்த ஆண்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படுகிற சிக்கல்களை, பிரச்சனைகளை பெருந்தன்மையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கடந்து போனார்களோ அதுபோல் நாமும் கடந்து போக வேண்டும். கடந்த அந்த வாழ்க்கையை, அந்த குடும்ப கட்டமைப்பை சிறப்பாக சீராக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த குடும்ப அமைப்பு இன்னும் சிறப்பாக சீராக அழகான முறையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துக்கென்று பொருளாதார தேவை மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு நிறுவனம் அழகான முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதார தேவை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பொருளாதார தேவையை யார் கொண்டு வர வேண்டும் என்கிறதை பற்றி இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான். எல்லா விஷயத்திற்கும் அதாவது நம்ம இந்த இடத்துல ஆழமாக புரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வழிகாட்டுதல், ஒரு வழிமுறை என்று நம்ம இதை கடந்து போயிடக்கூடாது. ஒரு குடும்ப கட்டமைப்பு என்கிறது, அந்த குடும்ப கட்டமைப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நாம் கொண்டு சென்றால் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிற நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்குமே, அந்த நன்மை நீங்கள் தொழுவதால் கிடைப்பதை விட, நோன்பு வைப்பதால் கிடைப்பதை விட, ஜகாத் கொடுப்பதால் கிடைப்பதை விட, ஒரு குடும்ப கட்டமைப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் கொண்டு சென்றால் உங்களுக்கு தொழுவதை விட கிடைப்பது நன்மையை விட பல மடங்கு கூடுதலாக நன்மையை எதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு குடும்ப அமைப்பை அழகான முறையில் கொண்டு செல்வதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம ஆழமாக பதிவு செய்து சும்மா ஒரு வரலாறாக, ஒரு செய்தியாக கேட்டுவிட்டு போவதற்கல்ல. இந்த செய்தி என்ன இருக்குன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு வணக்கமாக இதை கொண்டு செல்வதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இந்த இவ்வளவு செய்திகளை சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும், அதற்கு நிர்வாகத்தை பொறுப்பு யாருக்கு சுமக்கணும், அந்த பொருளாதாரத்தை யார் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குடும்ப பொருளாதாரம், அதாவது மனைவிக்கு தேவையானதை, பிள்ளைகளுக்கு தேவையானதை, அந்த ஆணுடைய பெற்றோர்களுக்கு தேவையானதை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கணவன் தான், ஆண் தான் சுமக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பொண்ணுக்கு மனைவிக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அவங்களுடைய உணவுக்கு கூட கணவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும்.
அவங்க பொறுப்பு இல்லை. கணவன் தான் பொண்ணு மனைவிக்கும் பொறுப்பேற்றுக்கணும், பிள்ளைகளுக்கும் பொறுப்பேற்றுக்கணும், கணவனுடைய பெற்றோர் இருந்தால் அவங்களுக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 233வது வசனத்தில் சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா, ஒரு விவாகரத்து ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்கு இடையில் விவாகரத்து ஆயிடுச்சு, அது குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி கணவன் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி பால் கொடுக்கணும். ஆனால் 2 ஆண்டுகள் பால் கொடுக்குற வரை அதற்கான பொருளாதாரத்தை செலவினத்தை ஆண் தான் சுமக்கணும். ஒரு விவாகரத்து ஆயிடுச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, நீ போ, நீ யாரோ நீ ஆண் யாரோ அப்படின்னு போயிடக்கூடாது. அதற்கான பொருளாதார சுமையை அந்த தேவைகளை ஆண் தான் சுமக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை அப்போ சொல்கிறாங்க, வலா குன்ன அலைக்கும் ரிசுகுன்ன வலா வலா கிஸ்வத் குன்ன பில் மஅரூஃப். ஆண்களாகிய நீங்கள் பெண்களுக்கான உணவு உடை அனைத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும். எப்படி வழங்கணும்? பில் மஅரூஃப், அழகான முறையில், நியாயமான முறையில், நேர்மையான முறையில் ஆண்கள் தான் கொடுக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நேற்று 10 ரூபா கொடுத்தா என்னாச்சு, முந்தா நேற்று 1000 ரூபா கொடுத்தா என்னாச்சு அப்படின்னு கணக்கு பார்த்து பிச்சைத்தாரத்தனமாக பிசுனாரித்தனமாலாம் சில அழகான முறையில் கொடுக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கணக்கு பார்த்து கொடுக்குறது, அதை எப்படி கொடுக்கணும்னா, ஆண் தான் கொடுக்கணுன்னா உடனே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை. அல்லாஹ் குர்ஆன் அந்த இதில் சொல்லும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், 2வது அத்தியாயம் 233வது அத்தியாயம் சொல்லும் போது சொன்னால், அவர்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னோடனே எனக்கு என்ன வேணாலும் வேணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் ஒரு தகுதிக்கு ஏற்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் என்று அல்ல அந்த வரைமுறையோடு சொல்கிறான். வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறான், 20,000 சம்பாதிக்கணும், அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ, அதுக்குள்ளே என்ன வாங்கி கொள்ள முடியுமோ, அதுக்குள்ளே எவ்வளோ செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி செலவு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக இந்த திருமண ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. திருமண ஒப்பந்தம் போடுறாலே ஒரு பெண், அந்த ஒப்பந்தத்தில் மறைமுகமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால், எனக்கு உன்னால் உணவு வழங்க முடியும் என்று சொன்னால் உணவு வழங்கி என்னை மனைவியாக வைத்துக்கொள், அப்படி நீ உணவு வழங்க முடியவில்லை என்று சொன்னால் என்னை விட்டு விடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த திருமண ஒப்பந்தத்தின் விதி என்னன்னு சொன்னால், சொல்லாமல் அந்த பெண் சொல்லுகிறாள், நீ எனக்கு உணவு வழங்க முடிஞ்சா உணவு வழங்கி என்னை மனைவியாக வைத்துக்கொள், அப்படி உன்னால் முடியாது என்று சொன்னால் என்னை விட்டுவிடு என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்கிறாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி பேருரையில் சொல்கிறாங்க, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்கள் மனைவியர் இடத்தில் உரிமைகள் இருப்பது போல, உங்கள் மனைவி இடத்துல உங்களுக்கு உரிமைகள் இருப்பது போல உங்கள் மனைவிக்கும் உங்களிடத்தில் உரிமைகள் இருக்கிறது. என்ன அந்த உரிமைன்னு சொன்னால், கணவனுக்குள்ள உரிமை என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் விரும்பாத ஒருவரை அனுமதிக்கக்கூடாது. ஒரு கணவன் இவர் உள்ளே வரக்கூடாது, இவர் சரியில்லை ஆளு, இவரை உள்ளே விடாத என்று ஒரு பேச்சு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் சொந்தக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யார் இருந்தாலும் சரி, இவரு என்னை பிடிக்கல அதனால் இவர் நீ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இது என்ன, கணவனுக்கு மனைவி இடத்துல உள்ள உரிமை. அப்படி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனைவிக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருக்கு அணிய உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். எத்தனை இடத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் அவர்களுக்கான உரிமை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகான முறையில் கொடுக்கணும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு நபி தோழர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உண்ணும்போது அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுக்கும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுங்க. நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வெளியே போய் இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டில் அவங்க பட்டினியாக கிடக்கிறது அல்லது ஏதாவது ஆவாத போகிறது சாப்பிட்றது அப்படி இருந்துடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு அதே அளவுக்கு அவங்களும் சாப்பிடணும். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை உடுத்துறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம செஞ்சிடறோம். ஆனாலும் இதெல்லாம் ஒரு கட்டளையாக வழிகாட்டுதலாக இஸ்லாம் சொல்கிறது. இப்படி இல்லாதவர்களும் நிறைய இருக்கிறாங்க. அதற்காக இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை சொல்கிறது சொல்லி பொறுத்துக்கணும். இப்போ ஆண்கள் தான் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வரணும், ஆண்கள் தான் செலவு செய்யணும், இது அவர்களுக்கு மீதான கடமை என்பதை இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகிறது. இதை தாண்டி இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறது, அவங்க பொருளாதாரத்தை திரட்டிட்டு வருது அப்படிலாம் இருக்குல்ல, அது இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. அதாவது இப்போ ஒரு
கணவனால் முடியாது, பொருளாதாரம் தேட முடியாது, உடல்நிலை குறைவாக இருக்காரு, அப்போ பெண்கள் போகிறது வேறு விஷயம். அல்லது கணவனே இல்லை, அவங்க தான் பொருளாதாரம் தேடிட்டு வந்து அவங்க குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கும்போது அது வேறு விஷயம். ஆனால் கணவன் இருக்கிற போது கணவன் தான் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து மனைவிக்கான உணவை கொடுக்கணும், உடையை கொடுக்கணும், அவர்கள் தேவைகளை நிறைவேற்றணும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லுது. அப்போ இந்த வேலைக்கு போகிறதுனால இன்னைக்கு உரிமையை நினச்சிக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆண்கள் வேலைக்கு போகிற மாதிரி பெண்களும் போகணும் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு வேலை வேணும், நாங்கள் இப்போ என்ன வீட்டில் உட்காந்துருக்கிறதா, நாங்கள் படித்ததுக்கு என்ன, புதுமை பெண் அப்படின்னு சொல்லி முற்போக்கு சிந்தனை என்று சொல்லலாம் இன்றைக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த வேலைக்கு போகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெண்ணு பார்க்கும் போதே அதை எப்படி பார்க்குறான்? படித்த பொண்ணா, வேலைக்கு போகிற பொண்ணா, அது அரசாங்க வேலையாக இருக்கிற பொண்ணா, இப்போ நான் வரதட்சணை கேட்கல அப்படின்னு சொல்லிடுவான் ஒரு பக்கம். ஆனால் பார்க்கும்போது எப்படி பொண்ணை பார்ப்பான்? வேலைக்கு போகிற பொண்ணாக பார்க்குறது. அதுவும் அரசாங்க வேலையாக இருந்தால் இன்னும் நல்லது, சம்பளம் ரெகுலராக சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படிலாம் யோசனை பண்ணி பொண்ணை பார்க்குறது. இப்போ இதெல்லாம் எந்த சட்டத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? அல்லாஹ் சொல்கிறானே, உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது, ஆணுக்கென்று ஒரு உயர்வு இருக்குது, ஆண்களை விட பெண்களை விட ஆண்களை நான் உயர்வுபடுத்தி இருக்கிறேன். எதனால் உயர்வுபடுத்தியிருக்கேன்? அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை உயர்த்தி வைத்திருக்கேன் நல்லா சொல்கிறான். உடலாலும் ஆண்கள் உயர்ந்தவர்கள், அதை தாண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள், குடும்பத்துக்கு செலவு செய்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீ வேலைக்கு போகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா யாருக்கு அங்கே உயர்வு இருக்கிறது? அப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க இது மாறி போதில்லை. இன்னும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உனக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை என்னன்னா, உன் குடும்பத்துக்கு, உன் பெண்களுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நீ தான் செலவு செய்யுங்கிற ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீ வெளி தவற போறே இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி ஆகிறோமா இல்லையா? நீ வேலைக்கு போகிற பெண்ணை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களும் வேலைக்கு போய் நீ வேலைக்கு போய் நம்ம பொருளாதாரம் அதிகம், பொருளாதார கணக்கு தான் பெரும்பாலும் போடுறோம். பெரும்பாலும் நம்மளுடைய கணக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் பொருளாதார கணக்கு. நம்ம செலவு காசு வேணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களை பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், இப்படி தான் நம்ம கணக்கு போடுற மொழிய. நாளைக்கு மரணம் இருக்கிறது, அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியபடி நாம் வாழ்ந்திருக்கிறோமா, அதற்கு அந்த சட்டத்தின் உட்பட்டு நாம் வாழ்ந்திருக்கோமா, அதை பற்றிலாம் யோசிக்காத பெரும்பாலான மக்கள் பொருளாதார கணக்கு மட்டும்தான் போட்டுக்கொண்டிருக்கார்கள். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு யார் நிர்வாகி இருக்க வேண்டும், அதற்கான பொருளாதாரத்தை யார் திரட்ட வேண்டும், பெண் என்ன செய்யணும், ஆண் என்ன செய்யணும் என்பதெல்லாம் அழகாக வழிகாட்டுகிறார். அப்போ பெண் வேலைக்கு போவதால் என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அதனால் குடும்ப அமைப்பு எப்படி சிதைகிறது என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.